ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூஜிசி நெட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய லிட்ரரி மூவ்மெண்ட்ஸ் அண்ட் அதோட குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்காட்டிஷ் சாசேரியன். இது வந்து 15th செஞ்சுரியில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து குரூப் ஆஃப் ஸ்காட்டிஷ் போயட்ஸ் இருக்காங்க. அவங்க யாரால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஜாஃப்ரி சாசர்னால. அதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ராபர்ட் ஹென்ரிசன் அண்ட் வில்லியம் டன்பார். They were known for their narrative poetry and use of middle Scots. இதில் கொஞ்சம் ஸ்காட்டிஷ் போயட்ஸ் யாரெல்லாம் இன்க்ளூடட் ஆயிருக்காங்க அப்படின்னா ராபர்ட் ஹென்ரிசன், வில்லியம் டன்பார், கவின் டக்லஸ், சர் டேவிட் லிண்டே, கிங் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட். குரோனாலாஜிக்கல் ஆர்டர் படியும் கேட்குறாங்க. சில நேரம் ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ் யாரெல்லாம் அப்படின்னும் கேட்குறாங்க. ஸோ எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏஜ் வைஸ் நம்ம குரோனாலாஜிக்கல் ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட் தான் வருவார். அவர் 1394 இருந்து 1437 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. செகண்ட் வந்து ராபர்ட் ஹென்ரிசன், இவர் 1425 இருந்து 1500 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. தேர்ட் வந்து வில்லியம் டன்பார், அவர் வந்து 1460 to 1520 வரைக்கும் இருந்திருக்காங்க. ஃபோர்த் வந்து கவின் டக்லஸ், இவர் வந்து 1475 to 1522 வரைக்கும் இருந்திருக்காங்க. ஃபைனலாக தான் சர் டேவிட் லிண்டே இருக்காரு. இவர் வந்து 1490 to 1555 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. நெக்ஸ்ட் குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் வந்து யூனிவர்சிட்டி விட்ஸ். இது வந்து 16th செஞ்சுரியில யூனிவர்சிட்டி விட்ஸ் இருந்திருக்காங்க. இவங்க வந்து கலெக்டிவ் பிளேரைட்ஸ் அண்ட் போயட்ஸ். இவங்க எல்லாருமே வந்து ஆக்ஸ்போர்ட் ஆர் கேம்பிரிட்ஜ் இந்த யூனிவர்சிட்டிஸ்ல வந்து படிச்சிருக்கிறாங்க. including Christopher Marlowe and Thomas Kidd. They significantly influenced the development of English drama. ஸோ இவங்க தான் வந்து இங்கிலீஷ் ட்ராமாவை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்டோபர் மார்லோ வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பாரு. இவர் வந்து பிளாங்க் வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுதான் வந்து நெக்ஸ்ட் 50 years வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கும். அடுத்தது ராபர்ட் கிரீன், தாமஸ் நேஷ், இவங்க எல்லாருமே கேம்பிரிட்ஜில் தான் படிச்சிருக்கிறாங்க. ஜான் லில்லி, தாமஸ் லார்ஜ், ஜார்ஜ் பீல், இவங்க எல்லாருமே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காங்க. தாமஸ் கிட் வந்து எந்த யூனிவர்சிட்டிலையுமே படிக்கல, ஆனா அவரை வந்து யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு தான் சொல்றோம். ஏன் அப்படின்னா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் இங்கிலீஷ் டிராமா அண்ட் அவருடைய ட்ராமாட்டிக் ஸ்கில்ஸ். ஸ்பென்சேரியன் போயட்ஸ், இது வந்து 16th செஞ்சுரியில ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்காங்க. ஏன் இந்த ஸ்பென்சேரியன் போயட்ஸ் வந்து யாரெல்லாம் அப்படின்னா யாரெல்லாம் எட்மண்ட் ஸ்பென்சரை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வந்து ஸ்பென்சேரியன் போயட்ஸ்ன்னு சொல்றோம். அவங்க அந்த போயட்ஸ் எல்லாருமே அட்மையர்ட் அண்ட் எமுலேட்டட் ஹிஸ் ஒர்க். அதாவது ஸ்பென்சரோட ஒர்க்ஸ் வந்து அட்மையர்ட் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட ஒர்க்ஸ் தான் முன்மாதிரியா வச்சிருக்காங்க அவங்களோட ரைட்டிங்ஸ்க்கு. ஸோ எஸ்பெஷலி த ஃபேரி குயின். இந்த ஃபேரி குயின் ஸ்பென்சருடைய அலிகரிக்கல் ஒர்க். ஸோ இதுல வந்து ஸ்பென்சேரியன் ஸ்டான்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஸ்பென்சேரியன் ஸ்டான்சா. இந்த ஸ்பென்சேரியன் போயட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா கைல்ஸ், ஃபிளெச்சர் அண்ட் ஜார்ஜ் விட்னர். அடுத்தது நம்ம பார்க்க போறது சன்ஸ் ஆஃப் பென். இவங்க வந்து 17th செஞ்சுரியில ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னா குரூப் ஆஃப் போயட்ஸ் அண்ட் பிளேரைட்ஸ். அவங்க யாரெல்லாம் பென் ஜான்சன் வந்து அட்மையர்ட் ஆயிருக்காங்களோ அவங்கள தான் நம்ம சன்ஸ் ஆஃப் பென் அப்படின்னு சொல்றோம். இன்க்ளூடிங் ராபர்ட் ஹெர்ரிக் அண்ட் ரிச்சர்ட் லவ்லேஸ். இவங்க எல்லாருமே கிளாசிக்கல் அல்லூஷன்ஸ் அண்ட் விட்டுக்கு தான் ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்காங்க. சன்ஸ் ஆஃப் பென் யாரெல்லாம் அப்படின்னா ரிச்சர்ட் பிரவுன், தாமஸ் நாப், ஹென்ரி கிளாப்த்ரோன், தாமஸ் கில்லிக்ரூட், வில்லியம் டெவரண்ட், வில்லியம் கார்ட்ரைட், ஷாக்கர்லி மார்மியன், ஜாஸ்பர் மெயின், பீட்டர் ஹாஸ்டட், தாமஸ் ராண்டால்ஃப் அண்ட் வில்லியம் கேவண்டிஷ். சன்ஸ் ஆஃப் பென்ஸ்க்கு இன்னொரு நேம் இருக்கு. அது என்ன அப்படின்னா ட்ரைப் ஆஃப் பென் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா கவாலியர் போயட்ஸ் இருக்காங்க who admired and were influenced by பென் ஜான்சன்ஸ் poetry. அது யாரெல்லாம் அப்படின்னா ராபர்ட் ஹெர்ரிக், ரிச்சர்ட் லவ்லேஸ், சர் ஜான் சக்லிங் அண்ட் தாமஸ் கேரு. இவங்கெல்லாம் வந்து கவாலியர் போயட்ஸ். ஆனாலும் இவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க பென் ஜான்சன். அதனால இவங்களை வந்து ட்ரைப் ஆஃப் பென் அப்படின்னு சொல்றோம். அந்த டேர்ம் சன்ஸ் ஆஃப் பென்னுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் டைட்டில் வந்து ட்ரைப் ஆஃப் பென். குரூப் ஆஃப் போயட்ஸ் வந்து கவாலியர் போயட்ஸ். இவங்க வந்து 17th செஞ்சுரியில ரொம்ப பாப்புலரா இருந்திருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னா ராயலிஸ்ட் போயட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இவங்க வந்து கிங் சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட்க்கு வந்து ரொம்ப லாயலா இருப்பாங்க, அதாவது சப்போர்ட்டர் ஆஃப் கிங். ஸோ அதனாலதான் இவங்களை வந்து நம்ம வந்து கவாலியர் போயட்ஸ்ன்னு சொல்றோம். சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட்க்கு வந்து சப்போர்ட்டரா இருந்ததுனால தான் இவங்களுக்கு கவாலியர் போயட்ஸ்ன்னு சொல்றோம். அவங்க யாரெல்லாம் அப்படின்னா ராபர்ட் ஹெர்ரிக் அண்ட் ரிச்சர்ட் லவ்லேஸ். இவங்களோட ஒர்க்ஸ் வந்து செலிப்ரேட்டட் கோர்ட்லி லவ், ஆனர் அண்ட் பிளஷர் ஆஃப் லைஃப். இதெல்லாம் நம்ம கவாலியர் போயட்ஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னா ரிச்சர்ட் லவ்லேஸ், வில்லியம் டெவனன்ட், ராபர்ட் ஹெர்ரிக், தாமஸ் கேரு அண்ட் சர் ஜான் சக்லிங்.
நெக்ஸ்ட் வந்து மெட்டாபிசிக்கல் போயட்ஸ். இவங்க வந்து 17th செஞ்சுரியில ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்காங்க. இந்த டேர்ம் மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் வந்து யாரு காயின் பண்ணினாங்க அப்படின்னா டாக்டர் சாமுவேல் ஜான்சன். மெட்டாபிசிக்கல் போயட்ஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது ஜான் டென் அண்ட் ஆண்ட்ரூ மார்வெல். அவங்க வந்து யூஸ்டு காம்ப்ளெக்ஸ் மெட்டபிஸ் அண்ட் பாரடாக்சஸ் டு எக்ஸ்ப்ளோர் தீம்ஸ் ஆஃப் லவ், ரிலிஜன் அண்ட் மோராலிட்டி. இவங்களோட போயிட்ரியை வந்து இன்டெலெக்சுவல் ஜான் ரைடன் ஜான் டன்னை பத்தி எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஜான் டென் அஃபெக்ட்ஸ் தி மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, போயட்ரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா ஜான் டன்னுடைய போயம்ஸ்ல, அதாவது லவ் போயம்ஸ்ல ரொம்ப பிலாசபிக்கல் வேர்ட்ஸ் இருக்கும், பிலாசபி அதிகமா யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனாலதான் ஜான் ரைடன் வந்து ஜான் டன்னை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு, ஜான் டன் அஃபெக்டிங் த மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து அப்பார்ட் ஃப்ரம் பிசிக்கல், ஸோ பிசிக்கல் சம்பந்தமான எந்த இன்ஃபுளுன்ஸும் இருக்காது, அது ஸ்பிரிச்சுவல் லவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் டென், ஜார்ஜ் ஹெர்பர்ட், ஹென்ரி வாகன், ரிச்சர்ட் கிராஷா, அப்ரஹாம் கவுலி, தாமஸ் கேரு அண்ட் ஆண்ட்ரூ மார்வெல். இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோல ரொம்ப டீடைல்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அமேட்டரி ஃபிக்ஷன். இது வந்து லேட் 17th செஞ்சுரி அண்ட் ஏர்லி 18th செஞ்சுரியில ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லிட்டரரி ஜானர். இதுல எதை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா செக்ஷுவல் லவ் அண்ட் ரொமான்ஸ். இதில் இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா எலிசா ஹேவுட், டெலாரிவர் மான்லி அண்ட் ஆஃப்ரா பென். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிட்கட் கிளப். இது வந்து லேட் 17th செஞ்சுரி அண்ட் ஏர்லி 18th செஞ்சுரியில தான் வந்து இந்த கிளப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து குரூப் ஆஃப் விக் பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க. அதாவது பொலிட்டீஷியன்ஸை வந்து நம்ம வந்து விக் டோரிஸ் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருப்போம், விக் பார்ட்டிஸ் அண்ட் டோரி பார்ட்டிஸ். ஆக்சுவலா விக் பார்ட்டிஸ் வந்து பப்ளிக் காமன் பீப்புளுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க, அண்ட் டோரிஸ் வந்து கிங்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க, பார்லிமெண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ அதனால தான் விக் டோரிஸ் அப்படின்னு பிரிச்சிருப்போம். இந்த விக் பொலிட்டீஷியன்ஸ் தான் வந்து ஒரு கிளப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து கிட்கட் கிளப் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து ரைட்டர்ஸ் இருக்காங்க, பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இதுல ஜோசப் எடிசன், ரிச்சர்ட் ஸ்டீல் தான் ரொம்ப ஃபேமஸா இருப்பாங்க. தி கிளப் வாஸ் நோன் ஃபார் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் லிட்டரரி அண்ட் பொலிட்டிக்கல் கல்ச்சர் ஆன் த டைம். ஸோ ரைட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா ரிச்சர்ட் ஸ்டீல், ஜோசப் அடிசன், வில்லியம் கான்கிரீவ், பொலிட்டிக்கல் ஃபிகர்ஸ் ராபர்ட் வால்போல் அண்ட் டியூக் ஆஃப் மால்பரோ. பார்க்க போறது ஸ்கிரிப்லேரஸ் கிளப். இது வந்து 18th செஞ்சுரியில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இன்ஃபார்மல் அசோசியேஷன் ஆஃப் ஆத்தர்ஸ். இந்த ஸ்கிரிப்லேரஸ் கிளப் வந்து 18th செஞ்சுரியில பிரிட்டிஷ் லிட்டரரி கிளப் தான் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல மெம்பர்ஸ் யாரு, அதை ஃபவுண்ட் பண்ண மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா டோரிஸ், அதாவது பிரில்லியன்ட் டோரிஸ். அவங்க அலெக்சாண்டர் போப், ஜோனதான் ஸ்விஃப்ட், ஜான் கே, தாமஸ் பார்னல் அண்ட் ஜான் அர்புத் நாட். ஸோ இவங்க தான் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இதுல வந்து ஜோனதான் ஸ்விஃப்ட் அண்ட் ஜான் அலெக்சாண்டர் போப் ரெண்டு பேருமே வந்து சாட்டிரிஸ்ட். எய்ம் என்ன அப்படின்னா கான்டெம்பரரி சொசைட்டில வந்து ஏதாவது ஃபாலிஸ் இருக்கும் இல்லையா, மிஸ்டேக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து சாட்டரைஸ் பண்றது தான் இவங்களோட டியூட்டி. அது மூலமா வந்து கிளாசிக்கல் லிட்டரரி ஐடியல்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ் வந்து விட்ஸ், அதாவது டோரி விட்ஸ், அவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாருமே டோரி விட்ஸ். அலெக்சாண்டர் போப், ஜோனதான் ஸ்விஃப்ட், ஜான் கே, தாமஸ் பார்னல், ஜான் அர்புத் நாட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தி அகஸ்டின்ஸ். இது வந்து 18th செஞ்சுரி போயட்ஸ். ஏஜ் வந்து எப்போ எண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1740s. அதாவது தி டெத்ஸ் ஆஃப் அலெக்சாண்டர் போப் அண்ட் ஜோனதான் ஸ்விஃப்ட். அகஸ்டின் ஏஜ்ல அலெக்சாண்டர் போப் அண்ட் ஜான் ரைடன் இவங்க ரெண்டு பேருமே வந்து கிளாசிக்கல் ரோமன் போயட்ஸ் தான் முன்மாதிரியா வச்சிருக்காங்க. அவங்களும் ஃபாலோ பண்ணி தான் இவங்க எழுதியிருக்காங்க. அது emphasizing order, decorum and rationality in their work. They valued form and precision in poetry. போயிட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா அலெக்சாண்டர் போப் அண்ட் ஜோனதான் ஸ்விஃப்ட். நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் ஸ்டர்ம் அண்ட் ட்ராங். ஆக்சுவலா ஸ்பெல்லிங் வந்து மிஸ்டேக்கா இருக்கு. ஸ்டர்ம், STURM, ஸ்டர்ம் அண்ட் ட்ராங். இது வந்து ஒரு ஜெர்மன் லிட்டரரி மூவ்மெண்ட். இது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா ஸ்டார்ம் அண்ட் ஸ்ட்ரெஸ். ஸ்டார்ம் அண்ட் ஸ்ட்ரெஸ். இது வந்து லேட் 18th செஞ்சுரியில மூவ்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா இண்டிவிஜுவலிசம், நேச்சர் அண்ட் ஃபீலிங். இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா ஜோஹன் உல்ஃப்காங் வான் கத்தே அண்ட் ஃப்ரெட்ரிக் ஸ்கில்லர். இது வந்து ப்ரீகர்சர் டு ரொமான்டிசிசம். அடுத்தது நம்ம பார்க்க போறது ரொமான்டிசிசம். இது வந்து நம்ம ரொமான்டிக் மூவ்மெண்ட் அல்லது ரொமான்டிக் ஏரா அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் அண்ட் இன்டெலெக்சுவல் மூவ்மெண்ட். இதை வந்து யூரோப்ல தான் ஒரிஜினேட் பண்ணியிருக்காங்க 18th செஞ்சுரியில. இந்த மூவ்மெண்ட்டை ஏன் அட்வொகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சப்ஜெக்டிவிட்டி, இமேஜினேஷன், இந்த ரெண்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால தான். ரொமான்டிக் போயட்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க நேச்சர் இன் சொசைட்டி அண்ட் கல்ச்சர்ல. நேச்சர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ரொமான்டிசிசம் இஸ் தி ரெஸ்பான்ஸ் to the age of enlightenment and industrial revolution. இந்த மூவ்மெண்ட் ரைட்டர்ஸ் வந்து எதை எம்பசைஸ் பண்றாங்க, ஸ்ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னா இமோஷன், நேச்சர் அண்ட் இண்டிவிஜுவலிசம். இதுல இன்க்ளூடிங் போயிட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், சாமுவேல் டெய்லர் கோல்ட்ரிட்ஜ்,
ஜான் பைரன் அண்ட் ஷெல்லி. இது நம்ம பார்க்க போறது லேக் போயட்ஸ். அதாவது இங்கிலாந்துல ஏர்லி 19th செஞ்சுரியில ஒரு குரூப் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ஸ் வந்து லேக் டிஸ்ட்ரிக்ட்ல வாழ்ந்திருக்காங்க. அவங்கள தான் நம்ம லேக் போயட்ஸ்ன்னு சொல்றோம். அவங்க யாரெல்லாம் அப்படின்னா வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், சாமுவேல் டெய்லர் கோல்ட்ரிட்ஜ் அண்ட் ராபர்ட் சதே. இவங்க எந்த லிட்டரரி ஸ்கூல்லையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. பட் இவங்களுக்கு வந்து லேக் போயட்ஸ் அப்படின்ற நேம் கிடைச்சிருக்குது. அது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிரிட்டிக் பிரான்சிஸ் ஜெஃப்ரி இன் 1817ல த எடின்பரா ரிவ்யூல. அடுத்தது நம்ம பார்க்க போறது த சேட்டனிக் ஸ்கூல் ஆஃப் போயட்ரி. ஸோ இதுவும் ஏர்லி 19th செஞ்சுரியில உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கூல் தான். இந்த டேர்ம் வந்து ராபர்ட் சதே தான் உருவாக்கி இருக்கிறாரு 1821ல. அவரோட ப்ரிஃபேஸ் டு அ விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அதுல வந்து இந்த ஸ்கூல் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல் அப்படின்னா, இந்த டேர்ம் வந்து காயின் பண்ணினது நம்ம ராபர்ட் சதே தான். பட் இந்த சேட்டனிக் ஸ்கூல் ஆஃப் போயிட்ரி வாஸ் எ டெரோகேட்டரி டேர்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படியே இது வந்து ஒரு இழிவுபடுத்தப்பட்ட ஒரு டேர்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூல்ல யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ராபர்ட் சதே, லார்ட் பைரன் அண்ட் ஷெல்லி. நெக்ஸ்ட் அமெரிக்கன் ரொமான்டிசிசம். இதையும் 19th செஞ்சுரியில தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல 1840 to 1865ல இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லிட்டரரி ஆர்டிஸ்டிக் மூவ்மெண்ட். அமெரிக்கன் ரொமான்டிசிசம்ல எதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னா இண்டிவிஜுவலிசம், நேச்சர், இமோஷன் ஓவர் ரீசன், ஃப்ரீடம் ஆஃப் ஃபார்ம், கத்திசிசம் அண்ட் தி அன்னோன், ஆப்டிமிசம், த ஃப்ரண்டியர். ஸோ இந்த தீம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த அமெரிக்கன் ரொமான்டிசிசம்ல. இண்டிவிஜுவலிசம் அப்படின்றது த ரொமான்டிக் அப்சஷன் வித் இண்டிவிஜுவல் செல்ஃப் அண்ட் தேர் பிளேஸ் இன் த வேர்ல்டு. அதாவது அமெரிக்கன் ஒர்க்ஸ்ல எப்பவுமே யூஸ் பண்றது என்ன அப்படின்னா ப்ரிடாமினண்டா இருக்கிறது ஐ நரேட்டிவ், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ் ஐ அந்த இதுல தான் இருக்கும். நெக்ஸ்ட் தீம் வந்து நேச்சர். அமெரிக்கன் ரொமான்டிக்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற தீம் என்ன அப்படின்னா நேச்சர், அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹியூமன்ஸ் அண்ட் நேச்சர். இதுல ரைட்டர்ஸ் இருக்காங்க யாருன்னா ரால்ஃப் வால்டோ எமர்சன், ஹென்ரி டேவிட் தோரியோ. இவங்க எல்லாமே வந்து எழுதுற டாபிக் வந்து எப்படி இருக்கும்னா நேச்சர் பத்தி தான் இருக்கும். அதாவது நேச்சருக்கும் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அடுத்த தீம் வந்து இமோஷன் ஓவர் ரீசன். அதாவது அமெரிக்கன் ரொமான்டிக்ஸ் வந்து எதை வேல்யூ பண்றாங்க அப்படின்னா இமோஷன் ஓவர் ரீசன். அவங்க வந்து நியோ கிளாசிசிஸ்ட் வந்து லைக் பண்ணல, அன்லைக் பண்றாங்க. நியோ கிளாசிசிஸ்ட் ஆஃப் தி ஏஜ் ஆஃப் என்லைட்மெண்ட் அப்படின்றத வந்து அவங்க லைக் பண்ணல, அதாவது அதை அக்ரி பண்ணல. அடுத்த தீம் என்ன அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஃபார்ம். அதாவது அமெரிக்கன் ரொமான்டிக்ஸ் ஆர் டு கிரியேட் அ யூனிக்லி அமெரிக்கன் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங். அடுத்தது கத்திசிசம் அண்ட் த அன்னோன். ஸோ ரொமான்டிசிசம் எக்ஸ்ப்ளோர் த சப்கான்சியஸ் அண்ட் அன்சீன். அடுத்த தீம் என்னன்னா ஆப்டிமிசம். அதாவது அமெரிக்கன் ரொமான்டிக்ஸ் வந்து என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா anyone could achieve anything they set their minds to. ஸோ அவங்களோட மைண்டை செட் பண்ணா போதும், எதனாலும் யாருனாலும் வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அவங்களோட தீம். அதாவது ஆப்டிமிசம்ன்றது பாசிட்டிவ் திங்கிங். நெக்ஸ்ட் ஃபைனல் தீம் என்ன அப்படின்னா த ஃப்ரண்டியர். அதாவது அமெரிக்கன் ரொமான்டிக்ஸ் டோல்டு ஸ்டோரிஸ் ஆஃப் த ஃப்ரண்டியர், அதுவும் அன்எக்ஸ்ப்ளோர்ட் லேண்ட் த ப்ராமிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதோட லேண்டை பத்தின ஸ்டோரிஸ் தான் அதிகமா இருக்கும். அமெரிக்கன் ரொமான்டிசிசத்தை தான் நம்ம அமெரிக்கன் ரினைசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து ரெவல்யூஷனரி ஸ்பிரிட்ஸ் இருக்கு, அமெரிக்காவுடைய ரெவல்யூஷனரி ஸ்பிரிட்ஸ் இருக்கு. எட்கர் ஆலன் போ கொஞ்சம் கத்திக் தீம் யூஸ் பண்ணியிருப்பாரு. அவருடைய போயம் இந்த ரேவன் அப்படின்ற போயம்ல வந்து கத்திக் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கத்திக் நாவல். அது லேட் 18th செஞ்சுரி அண்ட் ஏர்லி 19th செஞ்சுரியில உருவாக்கப்பட்ட இந்த ஸ்கூல். இது வந்து ஜானர் கேரக்டரைஸ்டு பை mysterious, supernatural and dark elements. With writers like Horace Walpole and Mary Shelley, it often explored themes of horror and romance. Actually gothic romance அப்படின்றது வந்து form of novel in which magic, mystery, chivalry இதெல்லாம் தான் சீஃப் கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கும். இதுல வந்து ஹாரர்ஸ் இருக்கும், கோஸ்ட் இருப்பாங்க, கிளாங்கிங் செயின்ஸ் இருக்கும், சார்னல் ஹவுசஸ் இருக்கும் அண்ட் அதோட அட்மாஸ்பியர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டெரரா இருக்கிற மாதிரி இருக்கும். கத்திக் ஜானர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஹொரேஸ் வால்போல் வந்து த கேசில் ஆஃப் ஒட்ரெண்டோ அப்படின்ற நாவல் எழுதியிருப்பாரு பிரிட்டன்ல. அதுக்கப்புறமா கத்திக் நாவல் வந்து ரொம்ப ஃபிளரிஸ்டா இருந்திருக்குது பிரிட்டன்ல. அப்புறம் ஆன் ராட்கிளிஃப் வந்து மிஸ்டீரிஸ் ஆஃப் உடால்ஃபோ அப்படின்ற வாக்கு எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறமா லீவிஸ் அப்படிங்கிறவர் வந்து மங்க் அப்படின்ற ஒரு வாக் எழுதியிருப்பாரு. இதுலயும் வந்து கோஸ்ட் டீமன்ஸ்லாம் இருப்பாங்க, ரொம்ப க்ரூவல்ட்டி ஹாரர்லாம் இருக்கும் இந்த சீன்ஸ்ல. டேர்ம் கத்திக் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா மிடியவல் அப்படின்றது தான் மீனிங்.
இன்னும் கொஞ்சம் ரைட்டர்ஸ் வந்து கத்திக் ஜானர்ல எழுதியிருக்கிறாங்க. அவங்க யாரெல்லாம் அப்படின்னா காட்வின், வில்லியம் காட்வின் வந்து த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் கேலிப் வில்லியம்ஸ், அப்புறம் ஷெல்லி வந்து ஃப்ராங்கன்ஸ்டைன் எழுதியிருக்காங்க. ஜே ஹாக் வந்து த பிரைவேட் மெமோயர்ஸ் அண்ட் கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அ ஜஸ்டிஃபைட் சின்னர். இது எல்லாமே சைக்கலாஜிக்கல் டோர்மெண்டா இருக்கக்கூடிய கத்திக் ஜானர்ல எழுதியிருக்கிறாங்க. அமெரிக்கன்ல வந்து எட்கர் ஆலன் போ வந்து த ஃபால் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் அஷர் அப்படின்றத வந்து கிளாசிக் மாடல் எழுதியிருக்கிறாரு. கத்திக் எலமெண்ட்ஸ்க்கு கத்திக் நாவலுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது என்னன்னா ரொம்ப ஹாண்டட் ஹவுஸ் தான் வந்து மெயினா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆரல் ஸ்டீவன்சன்ஸ் த ஸ்ட்ரேஞ்ச் ஆஃப் கேஸ், டாக்டர் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைட், ஆஸ்கார் வைல்ஸ் த பிக்சர் ஆஃப் டொரியன் கிரே அண்ட் ஸ்டாக்கர்ஸ் ட்ரக்குலா, அதுக்கப்புறமா ஹென்ரி ஜேம்ஸ் த டர்ன் ஆஃப் த ஷ்ரூ, ஆர்த்தர் கோனன் டாயிலுடைய த ஹூண்ட் ஆஃப் தி பாஸ்கர் வில்லஸ். ஸோ இது எல்லாமே கத்திக் நாவல்ஸ், அது கத்திக் ஜானர்ல எழுதப்பட்ட நாவல்ஸ். மூமெண்ட் இஸ் ப்ரீ ராஃபலைட்டிசம், அது ப்ரீ ராஃபலைட் பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்றோம், அல்லது ப்ரீ ராஃபலைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா பெயிண்டர்ஸ், போயட்ஸ் அண்ட் ஆர்ட் கிரிட்டிக்ஸ், அவங்க தான் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க 1848ல. யாரெல்லாம் சேர்ந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வில்லியம் ஹோல்மன் ஹண்ட், ஜான் எவரெட் மில்லைஸ், டான்டே கேப்ரியல் ரோசிட்டி, வில்லியம் மிக்கைல் ரோசிட்டி, ஜேம்ஸ் காலின்சன், ஃப்ரெட்ரிக் ஜார்ஜ் ஸ்டீஃபன்ஸ் அண்ட் தாமஸ் உல்னர். இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த ப்ரீ ராஃப்லைட் பிரதர்ஹுட். இதுல வந்து 7 மெம்பர் இருக்காங்க. 7 மெம்பர் பிரதர்ஹுட்னு சொல்றோம். ஏன்னா 7 மெம்பர்ஸ் இருக்கிறதுனால 7 மெம்பர் பிரதர்ஹுட்னு சொல்றோம். இது வந்து பார்ட்லி மாடல்ட் அந்த நசரேன் மூவ்மெண்ட். நசரேன் மூவ்மெண்ட் வந்து 19th செஞ்சுரியில உருவாக்கப்பட்ட ஜெர்மன் மூவ்மெண்ட். ப்ரீ ராஃப்லைட் பிரதர்ஹுட்ல வந்து கொஞ்சம் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க யாரெல்லாம் அப்படின்னா ஃபோர்ட் மெடாக்ஸ் பிரவுன், ஆர்த்தர் ஹியூ அண்ட் மேரி ஸ்பாட்டில் ஸ்டில்மேன். கொஞ்சம் பேர் வந்து இந்த பிரதர்ஹுட்டை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அவங்களோட பிரின்சிபிள்ஸை. அவங்க யாரெல்லாம் அப்படின்னா எட்வர்ட் பர்ன் ஜோன்ஸ், வில்லியம் மோரிஸ் அண்ட் ஜான் வில்லியம் வாட்டர் ஹவுஸ். நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் இஸ் டிரான்சென்டென்டலிசம். இதுவும் மிடில் 19th செஞ்சுரியில அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட ஒரு மூவ்மெண்ட் தான். மிடில் 19th செஞ்சுரியில வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து தீம்ஸ் இருக்கு என்னன்னா அப்படின்னா இண்டிவிஜுவலிசம், ஐடியலிசம், டிவைனிட்டி ஆஃப் நேச்சர், இதெல்லாம் தான் அவங்களோட மெயின் தீமா இருக்கு. இந்த இதுக்கு இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. அது யாரெல்லாம் அப்படின்னா ரால்ஃப் வால்டோ எமர்சன், ஹென்ரி டேவிட் தோரியோ அண்ட் மார்கரெட் ஃபுல்லர். ஸோ இவங்க எல்லாரும் தான் இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ். ஆக்சுவலா இந்த பிலாசபிக்கல் மூவ்மெண்ட் வந்து சென்டர்ட் இன் இங்கிலாந்து, நியூ இங்கிலாந்து, வித் லீடர்ஸ் லைக் ரால்ஃப் வால்டோ எமர்சன் அண்ட் ஹென்ரி டேவிட் தோரியோ. இட் எம்பசைஸ் நேச்சர், செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்ப்ளரேஷன். நியூ இங்கிலாந்து இஸ் அ காலனி இன் அமெரிக்கா. ஆக்சுவலா இவங்களோட கான்செப்ட் என்னன்னா the idea that humans have knowledge from nature. ஸோ அதுதான் Transcendentalists emphasized the importance of seeking individual truth and becoming more self-reliant. ஸோ அதுதான் இண்டிவிஜுவலிசம். ஸோ ஐடியலிசம் அப்படின்றது என்னன்னா டிரான்சென்டலிஸ்ட் believed that each person has infinite and godlike potentialities. ஸோ கடவுள் மாதிரி ஒவ்வொரு பர்சனுக்குமே வந்து பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு அப்படின்றத தான் சொல்றாங்க. அடுத்தது டிவைனிட்டி ஆஃப் நேச்சர்னு சொல்லும்போது டிரான்சென்டலிஸ்ட் believed that nature is a creative force where people can discover their true selves. ஸோ நேச்சர் தான் வந்து ஒரு ஃபோர்ஸ், ஒரு கிரியேட்டிவ் ஃபோர்ஸா இருக்கு. ஸோ அதுல வந்து பீப்புள் அவங்களோட ட்ரூ செல்ஸ், அவங்க உண்மையாவே அவங்க யாரு அப்படின்றத அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, டிஸ்கவர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து டிவைனிட்டி ஆஃப் நேச்சர். ஸோ இந்த 3 தீம்ஸ் தான் வந்து மெயினா வந்து அமெரிக்கன் ரைட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இன் டிரான்சென்டலிசத்துல. நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் இஸ் வெரிஸ்மோ. இது லேட் 19th செஞ்சுரியில தான் இந்த மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இட்டாலியில வந்து ஸ்டார்ட் ஆன ஒரு மூவ்மெண்ட். ஸோ an Italian literary and operatic style that sought to portray life realistically, particularly the lives of the lower class. இந்த இட்டாலியன் மூவ்மெண்ட் வந்து எதை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா ரியலிசம் அண்ட் எவ்ரிடே லைஃப் தான். அண்ட் ஜியோவானி வெர்கா அண்ட் லூகி கேப்புவானா, இவங்க 2 பேரும் தான் இதுல வந்து கீ ஃபிகர்ஸா இருக்காங்க. நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் இஸ் டெக்கடன்ட் மூவ்மெண்ட். இதுவும் வந்து லேட் 19th செஞ்சுரியில தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆர்டிஸ்டிக் அண்ட் லிட்டரரி மூவ்மெண்ட் சென்டர்ட் இன் வெஸ்டர்ன் யூரோப். இதுல எதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா ஈஸ்தட்டிக் ஐடியாலஜி ஆஃப் எக்ஸஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியலிட்டி. கொஞ்சம் ரைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க யாரெல்லாம் அப்படின்னா ஆஸ்கார் வைல்ட் அண்ட் ஜோரிஸ் கால் ஹியூமன்ஸ். இட் வாஸ் ரியாக்ஷன் அகெயின்ஸ்ட் மோரல் அண்ட் சோஷியல் நார்ம்ஸ் ஆஃப் தி டைம். டெக்கடன்ட் மூவ்மெண்ட் வந்து பிரான்ஸ்ல தான் ரொம்ப வந்து ஃபிளரிஷ் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து யூரோப்ல வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்குது அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லயுமே. இந்த மூவ்மெண்ட் வந்து எப்படி கேரக்டரைஸ் பண்றாங்க அப்படின்னா superiority of human fantasy, aesthetic hedonism and hedonism over logic and natural world.
நெக்ஸ்ட் மூமெண்ட் இஸ் பிரெஞ்ச் சிம்போலிஸ்ட் மூமெண்ட். இது லேட் 19th சென்ச்சுரியில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூமெண்ட்ல உள்ள போயட்ஸ் வந்து சிம்பிள்ஸ் யூஸ் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா டு ரெப்ரசென்ட் இமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். நம்மளோட இமோஷன்ஸையும் எக்ஸ்பீரியன்சஸையும் ரெப்ரசென்ட் பண்றதுக்காக சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே நம்மளோட இமோஷன்ஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் மட்டும் தான். இந்த சிம்பலிஸ்ட் மூவ்மெண்ட் தான் வந்து பிரிட்ஜ்ன்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா இது வந்து பிட்வீன் ரொமான்டிசிசம் அண்ட் மாடர்னிசம் ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்திருக்குது. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து பைரானிக் ஹீரோ. இது ரொமான்டிக் ஏஜ்ல உள்ள ஒரு டேர்ம் தான். இந்த டேர்ம் வந்து யாரால வந்தது அப்படின்னா லார்ட் பைரனால தான். இந்த பைரனிக் ஹீரோல உள்ள கேரக்டர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பர்சனாலிட்டிஸா இருப்பாங்க. இப்போ ஹொரேஸ் வால்பூல், அதாவது த கேசல் ஆஃப் ஒட்ரண்டோ அப்படின்ற ஒர்க்ல வந்து மேன்ஃப்ரெட் அப்படின்ற கேரக்டர் வந்து ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியான ஒரு கேரக்டரா இருப்பாரு. அதே மாதிரி ஆன் ராட்கிளிஃபோட மிஸ்ட்ரீஸ் ஆஃப் உடால்ஃபோல மோன்டோனி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பாரு. அவரும் அந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டியான ஒரு கேரக்டர் தான். ஸோ இவங்க எல்லாம் பைரானிக் ஹீரோஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காக்னி ஸ்கூல் ஆஃப் போயட்ரி. இதுவும் ரொமான்டிக் ஏஜ்ல உள்ள ஒரு ஸ்கூல் தான். இந்த காக்னி ஸ்கூல்ல வந்து இங்கிலீஷ் போயட்ஸ் அண்ட் எஸ்ஏயிஸ்ட் வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்கிறாங்க 19th சென்ச்சுரியில. இந்த டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1870ல பிளாக்வுட்ஸ் மேகசின்ல தான். இதுல கொஞ்சம் ரைட்டர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க யாரெல்லாம்னா லேஹண்ட், ஜான் கீட்ஸ் அண்ட் வில்லியம் ஹாஸ்லிட். The term was used to contrast the writer's humble origins with the great writers of the time. இந்த காக்னி ஸ்கூல் வந்து யாரை சென்டரா வச்சிருக்காங்க அப்படின்னா லேஹண்ட்டை தான். இவர் வந்து ஒரு பிக் poet and editor. The term school is used to describe a group of poets who share a common style or ethos. இந்த காக்னி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய போயட்ஸ் யாரெல்லாம் பிபி ஷெல்லி, ஜான் கீட்ஸ், லேஹண்ட் அண்ட் வில்லியம் ஹாஸ்லிட். இதை நம்ம பார்க்க போகிறது நேச்சுரலிசம். இது வந்து லேட் 19th சென்ச்சுரி அண்ட் ஏர்லி 20th சென்ச்சுரியில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூமெண்ட் வந்து அப்ளைட் சயின்டிஃபிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவிட்டி அண்ட் டிட்டாச்மெண்ட் டு தி ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் வித் ரைட்டர்ஸ் லைக் எமிலி ஜோலா அண்ட் ஸ்டீஃபன் கிரேன். இவங்க எல்லாருமே வந்து என்விரான்மெண்ட் அண்ட் ஹெரிடிட்டி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூமெண்ட் நேச்சுரலிசம்க்கு இன்னும் பேர் இருக்கு. ஆன்டோலாஜிக்கல் நேச்சுரலிசம், மெட்டாபிசிக்கல் நேச்சுரலிசம், பியூர் நேச்சுரலிசம், பிலாசபிக்கல் நேச்சுரலிசம் அண்ட் ஆக்சுவலா பிலாசபர்ஸ் வந்து நேச்சுரலிசம் ஆஸ் ஈக்குவலன்ட் டு மெட்டீரியலிசம் அப்படிதான் ட்ரீட் பண்றாங்க. மூமெண்ட் சர்ரியலிசம். இது ஏர்லி மிடில் 20th சென்ச்சுரியில வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆர்டிஸ்டிக் அண்ட் லிட்டரரி மூவ்மெண்ட். இதை வந்து யாரு லீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆண்டர் பிரிட்டன். அவர் எதை ஸ்ட்ரெஸ் பண்றாரு அப்படின்னா அன்கான்சியஸ் மைண்ட், ட்ரீம் இமேஜரி அண்ட் இரேஷனல் ஜக்ஸ்டபோசிஷன்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் டீப்பர் ரியாலிட்டிஸ் பியாண்ட் ரேஷனல் தாட். இதுல இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் அப்படின்னா சால்வேடர் டாலி அண்ட் ஆண்டர் பிரிட்டன். சர்ரியலிசத்தோட எய்ம் என்னன்னா டு ரெவல்யூஷனைஸ் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ரேஷனல் விஷன் asserts the power of the unconscious and dreams. The movement is magical realism. இது ஒரு literary and artistic style தான் that combines a realistic view of the world and with magical elements. It's a genre of fiction. மேஜிக் ரியலிசம் அப்படின்றது வந்து கம்பைண்டா வரக்கூடியது. அதாவது ரியலிஸ்டிக் வியூ கூட மேஜிக்கல் எலிமெண்ட்ஸ் வந்து கம்பைண்டா வரக்கூடியது தான் மேஜிக்கல் ரியலிசம் சொல்றோம், அல்லது ஃபெபுலிசம்னு சொல்றோம். டேர்ம் வந்து 1940sல வந்து கியூபன் நாவலிஸ்ட் அலைஜோ கார்பென்டியர் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்ற டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. லாட்டின் அமெரிக்கன் மேஜிக்கல் ரியலிஸ்ட் இருக்காங்க. அவங்க யாருன்னா கேப்ரியல் கார்சியா மார்கோஸ், ஜார்ஜ் அமெடோ, ஜோர்ஜ் லூயிஸ் போர்ஜஸ், ஜூலியோ கார்டசார் அண்ட் இசபெல் ஆலண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மூவ்மெண்ட் வந்து ஃபியூச்சரிசம். இதுவும் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் அண்ட் சோஷியல் மூவ்மெண்ட் தான். இது வந்து இட்டலியில ஒரிஜினேட் பண்ணியிருக்காங்க 20th சென்ச்சுரியில. இதுல எதை வந்து கேரக்டரைஸ் பண்றாங்க அப்படின்னா செலிப்ரேஷன் ஆஃப் அ மாடர்ன் வேர்ல்ட், ரிஜெக்ஷன் ஆஃப் த பாஸ்ட் அண்ட் அண்ட் எம்பசிஸ் ஆன் டைனமிசம், ஸ்பீட் அண்ட் டெக்னாலஜி. மூவ்மெண்ட் வந்து யாரு ஒரிஜினேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 1909ல இட்டாலியன் போயட் பிலிப்போ டொமாசோ மாரினெட்டி. Futurism may also refer to a point of view that defines meaning in the future rather than the past or present. இதுல கொஞ்சம் ரைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க யாரெல்லாம் அப்படின்னா அம்பர்டோ போக்கியோனி, ஜியோகமோ பல்லா அண்ட் பிலிப்போ டொமாசோ மாரினெட்டி. அடுத்ததான் நம்ம பார்க்கறது ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் டெக்னிக். இது வந்து ஏர்லி 20th சென்ச்சுரியில இந்த டெக்னிக் வந்து காயின் பண்ணியிருக்காங்க. இதை வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிற சைக்காலஜிஸ்ட் தான் வந்து காயின் பண்ணியிருக்கிறாரு 1890ல. அவரோட புக் தி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சைக்காலஜில.
consciousness அப்படின்றது uninterrupted flow or a river or a stream. The term was originally used in psychology to describe how humans experience their conscious awareness. It later becomes a literary technique used to describe a character's thoughts, emotions and sensations. The goal of stream of consciousness writing is to bring the reader closer to the character's mind. Consciousness technique வந்து எக்ஸாம்பிளா நம்ம வந்து யுலிசஸ் சொல்லலாம், ஜேம்ஸ் ஜாய்ஸ் உடையது. அப்புறம் பான் பர்னிங் வில்லியம் ஃபாக்னர் உடையது. இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம ஜேம்ஸ் ஜாய்ஸ் அண்ட் வர்ஜீனியா வுல்ஃப் இருக்காங்க. நெக்ஸ்ட் மூமெண்ட் இஸ் மாடர்னிசம். இது வந்து லேட் 19th சென்ச்சுரி அண்ட் ஏர்லி 20th சென்ச்சுரியில ஆரிஜினேட் பண்ணியிருக்காங்க. இதோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா செல்ஃப் கான்சியஸ், செப்பரேஷன் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் வேஸ் ஆஃப் ரைட்டிங் இன் போத் பொயட்ரி அண்ட் ப்ரோஸ் ஃபிக்ஷன் ரைட்டிங். லிட்டரி ஃபார்ம் அண்ட் எக்ஸ்பிரஷன் தான் மாடர்னிசம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்படுது. இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து எஸ்ரா பவுண்டோட மேக் இட் நியூ அப்படின்ற மேக்ஸிமம் வந்து சொல்லலாம். பாயிண்ட்ல சொல்லணும்னா மாடர்னிசம் அப்படின்றது ட்ரெடிஷனல் ஃபார்ம்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டு நியூ டெக்னிக்ஸ்குள்ள இன்ட்ரோ ஆகுறது தான். எக்ஸாம்பிளா டிஎஸ் எலியட், வர்ஜீனியா வுல்ஃப் அண்ட் எஸ்ரா பவுண்ட் இவங்கள நம்ம சொல்லலாம். டேர்ம் இஸ் எக்ஸ்பிரஷனிசம். இது ஏர்லி 20th சென்ச்சுரியில தான் ஆரிஜினேட் பண்ணியிருக்காங்க. இந்த மூமெண்ட்ல வந்து இம்பார்ட்டண்டா எதை ஸ்ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னா இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் பிசிக்கல் ரியாலிட்டி. இதுக்கு இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் வந்து பிரான்ஸ் கஃப்கா, பெயிண்டர் எட்வர்ட் முன்ச். இவர் வந்து இன்னர் டர்மாயில் அதாவது இன்னர் ப்ராப்ளம்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாரு. கஃப்கா, ரெய்னர் மரியா இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ். மூமெண்ட் இஸ் இமேஜிசம். இதுவும் ஏர்லி 20th சென்ச்சுரி தான் ஆரிஜினேட் பண்ணியிருக்காங்க. இதை யாரு லீட் பண்றாங்க அப்படின்னா மூமெண்ட் இஸ் இமேஜிசம். இது ஏர்லி 20th சென்ச்சுரி மூமெண்ட் தான். இந்த மூமெண்ட்டை யார் லீட் பண்றாங்க அப்படின்னா எஸ்ரா பவுண்ட் அண்ட் ஹில்டா டூலிட்டில். இமேஜிசம் வந்து ஒரு சப்ஜானர் மூமெண்ட் ஃப்ரம் மாடர்னிசம். இமேஜிசம் ஃபோக்கஸ்ட் using clear language to create imagery. Important writers யாரெல்லாம் இருக்காங்கன்னா எஸ்ரா பவுண்ட், ஹில்டா டூலிட்டில், வில்லியம் கேர்லஸ் வில்லியம் அண்ட் ஆமி லோவல். மூமெண்ட் இஸ் டடாயிசம். இது ஏர்லி 20th சென்ச்சுரியில தான் ஆரிஜினேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு அவென்ட் கார்டே மூமெண்ட். இது வந்து இதை யார் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜூரிச். இதுல என்ன கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா ஆன்டி வார், பொலிட்டிக்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் ட்ரெடிஷனல் ஆர்டிஸ்டிக் வேல்யூஸ். இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் எதை ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா அப்சர்டிட்டி அண்ட் ஸ்பான்டேனிட்டி. அப்சர்டிட்டினா நமக்கு தெரியும்ல இன்கம்ப்ளீட்னஸ், அதுதான். இதுக்கு இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் மார்சல் டூசாம்ப், ட்ரிஸ்டன் சாரா. நெக்ஸ்ட் மூமெண்ட் இஸ் அப்சர்டிசம். இது மிடில் 20th சென்ச்சுரியில தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பிலாசபிக்கல் லிட்டரரி மூமெண்ட். இது ரிஃப்ளெக்டிங் அண்ட் பிலீஃப் தட் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் ஃபண்டமெண்டலி மீனிங்லெஸ். அப்சர்டிசத்துக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளா வந்து சாமுவேல் பெக்கெட்டோட வெயிட்டிங் ஃபார் கோடோட் சொல்லலாம். லைஃப் இஸ் மீனிங்லெஸ் அப்படின்றது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஏன் அப்படின்னா அதுல வந்து ரெண்டு கேரக்டர்ஸ் இருப்பாங்க, எஸ்ட்ரஜன் அண்ட் விளாடிமிர். ரெண்டு பேருமே வந்து சிம்பிளி தே ஆர் வெயிட்டிங் ஃபார் கோடோ. சும்மா கோடோட்காக வெயிட் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கடியில உட்காந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது மீனிங்லெஸ்ஸாக தான் தெரியும். ஏன்னா கோடோ வந்து கடைசி வரைக்கும் வரவே மாட்டாரு. இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம வந்து ஆல்பர்ட் கேமஸ், சாமுவேல் பெக்கெட், எட்வர்ட் ஆல்பி, ஜீன் ஜென்னட் அண்ட் ஹெரால்ட் பின்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கன்ஃபெஷனல் போயிட்ரி. இது ஒரு லிட்டரரி மூவ்மெண்ட். இது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல தான் ஆரிஜினேட் பண்ணியிருக்காங்க 1950s அண்ட் 1960sல. இது என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆட்டோபயோகிராஃபிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அது கன்ஃபெஷனல் போயிட்ரி நம்மளோட பர்சனல் பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் இதுதான் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. பெஸ்ட் ரைட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா சில்வியா பிளாத், ஆனி செக்ஸ்டன், கமலா தாஸ், ராபர்ட் லோவல். இதுதான் நம்ம பார்க்கறது பெர்ஃபார்மன்ஸ் போயிட்ரி. இது வந்து லேட் 20th சென்ச்சுரியில தான் இது வந்து ஆரிஜினேட் பண்ணியிருக்காங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் போயிட்ரி அப்படின்றது என்னன்னா கம்போஸ்ட் ஃபார் ஆர் டியூரிங் எ பெர்ஃபார்மன்ஸ் பிஃபோர் அன் ஆடியன்ஸ். இந்த போயிட்ரி வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்காக அல்லது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கும் போது இந்த போயம் வந்து கம்போஸ் பண்ணுவாங்க ஆடியன்ஸ் முன்னாடி. இதுக்கு இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் மாயா ஏஞ்சலு அண்ட் சவுல் வில்லியம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியூ ஃபார்மலிசம் அல்லது நியூ ஃபார்மலிசம். இது ஒரு லிட்டரரி மூமெண்ட். இது அமெரிக்காவில தான் 20th சென்ச்சுரியில வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல எதை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் பொய்டிக் ஃபார்ம்ஸ் லைக் மீட்டர், ரைம், ஸ்டான்சிக், சிமெட்ரி இந்த மாதிரி இதுல தான் வந்து அட்டென்ஷன் காமிக்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் டானா ஜியோயா, மர்லின் ஹேக்கர். நெக்ஸ்ட் மூமெண்ட் இஸ் வார் போயிட்ரி. இதுல வந்து டாபிக் வந்து வார் பத்தி தான் இருக்கும். இந்த டேர்ம் வந்து எதுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம்ல தான் ஒர்க்ஸ் எழுதியிருப்பாங்களே அதுக்கு தான் அந்த டேர்ம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த வார்க்காகவும் இந்த போயிட்ரியை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிடலாம். வார் போயிட்ரிக்கு இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா வில்ஃப்ரெட் ஓவன், சீஜ்ஃப்ரைட் சசூன், ரூபர்ட் ப்ரூக், ராபர்ட் கிரேவ்ஸ், ஐசக் ரோசன்பர்க், ஐவர் கர்னி, ஜான் மெக்ரே, டேவிட் ஜோன்ஸ் அண்ட் சார்ல்ஸ் சோர்லி.
நெக்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் ஜென்ரேஷன். இந்த லாஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்ற டேர்ம் வந்து குரூப் ஆஃப் அமெரிக்கன் ரைட்டர்ஸ் தான் வந்து டியூரிங் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம்ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 1920s. அது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா போஸ்ட் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக தான் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேர்ம் லாஸ்ட் ஜென்ரேஷன் வந்து எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா இந்த டிஸ்இல்யூஷன்மெண்ட் அண்ட் சஃபரிங். அந்த வார்னால இருந்திருக்கும் இல்லையா, அவங்களுக்கு என்னென்ன சஃபரிங்ஸ் அவங்க அனுபவிச்சாங்க அதை வந்து சிம்பலைஸ் பண்றதுக்காக தான் லாஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்ற டேர்ம் வந்து காயின் பண்ணியிருக்காங்க. ஃபேமஸ் மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா ஜெட்ரூட் ஸ்டெயின், ஏர்னஸ்ட் ஹெமிங்வே, எஃப் ஸ்காட் ஃபிட்ஜெரால்ட், டிஎஸ் எலியட், ஜான் டாஸ் பாசஸ், இஇ கம்மிங்ஸ், ஆர்ச்சிபால்ட் மெக்லைஸ் அண்ட் ஹாட் கிரேன். நெக்ஸ்ட் டேர்ம் ஹார்லம் ரெனைசன்ஸ். இது வந்து ஒரு இன்டலெக்சுவல் அண்ட் கல்ச்சுரல் ரிவைவல் ஆஃப் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் மியூசிக், டான்ஸ், ஆர்ட், ஃபேஷன், லிட்ரேச்சர், தியேட்டர், பொலிட்டிக்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப் சென்டர்ட் இன் ஹார்லம், மேன்ஹாட்டன். இது வந்து நியூயார்க் சிட்டியில் 1920s அண்ட் 1930s தான் இந்த டேர்மை வந்து ஒரிஜினேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அலைன் லாக் தான் லீடர் ஆஃப் ஹார்லம் ரெனைசன்ஸ். என்னன்னா நியூ நீக்ரோ மூவ்மெண்ட். இது வந்து நேம்ட் ஆஃப்டர் தி நியூ நீக்ரோ 1925 anthology edited by Alain Locke. டேர்ம் சதர்ன் அக்ரேரியன்ஸ். இந்த சதர்ன் அக்ரேரியன்ஸ் வந்து 12 அமெரிக்கன் சதர்னர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அக்ரேரியன் லிட்டரரி மேனிஃபெஸ்டோ பற்றி எழுதியிருக்காங்க 1930ல். அந்த எஸ்ஏ கலெக்ஷன்ஸ் வந்து ஐ வில் டேக் மை ஸ்டாண்ட், த சவுத் அண்ட் த அக்ரேரியன் ட்ரெடிஷன். இது வந்து கான்ட்ரிபியூட்டட் டு த சதர்ன் ரெனைசன்ஸ். இந்த சதர்ன் அக்ரேரியன்ஸ்க்கு வந்து அன்அஃபிஷியல் லீடர் யாரு அப்படின்னா ஜான் க்ரோ ரன்சம். இதுல வந்து ராபர்ட் பென்வாரன் வந்து ஒரு ப்ராமினன்ட் மெம்பரா இருக்கிறாரு. ஆனாலும் அவங்களுக்கு வந்து லீடர் யாரு அப்படின்னா ஜான் க்ரோ ரன்சம் தான். மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா டொனால்டு டேவிட்சன், ஜான் கோல்டு ஃபிளெச்சர், ஹென்ரி ப்ளூ கிளைன், லைல் ஹெச் லெனியர், ஆண்ட்ரூ நெல்சன் லிட்டில், ஹெர்மன் கிளாரன்ஸ் நிக்சன், ஃப்ராங்க் லாரன்ஸ் ஓல்ஸ்லி and John Crow Ransom, Alan Tate, John Donald Wade, Robert Penwarren. மூமெண்ட் இஸ் ஜிண்டி ஒரோபக் மூமெண்ட். இது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் லிட்டரரி மூமெண்ட். இது 1930sல 1940sல தான் இது ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. இதில் மோஸ்ட்லி மெம்பர்ஸ் வந்து யார் அப்படின்னா போயட்ஸ் தான். ஆஸ்திரேலியன் கல்ச்சர் பற்றி தான் அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னா ஃப்ரீ ஆஸ்திரேலியன் ஆர்ட் ஃப்ரம் வாட் எவர் ஏலியன் இன்ஃப்ளூயன்சஸ் தமிழ். இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா ரெக்ஸ் இங்கெமில்ஸ் அண்ட் ஜூடித் ரைட். நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் இஸ் ஹங்கரி ஜென்ரேஷன்ஸ். இது 1950s அண்ட் 60sல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெங்காலி லிட்டரரி மூவ்மெண்ட். இது வந்து கொல்கத்தால தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் பார்ட்டிஷன் கொல்கத்தா வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்குது அப்படின்றது தான் ஹங்கரி ஜென்ரேஷன் வந்து அந்த ரேபிட் சேஞ்சஸ் பற்றி தான் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா சுனில் கங்கோபதே, சக்தி சட்டோபதே, மலாய் ராய் சௌத்ரி. மூமெண்ட் இஸ் தி பிளாக் மவுண்டைன் போயட்ஸ் மூமெண்ட். இது வந்து குரூப் ஆஃப் அமெரிக்கன் போயட்ஸ் தான் இருக்காங்க. இந்த மூமெண்ட்டுக்கு ஏன் வந்து பிளாக் மவுண்டைன் மூமெண்ட் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா பிளாக் மவுண்டைன் காலேஜ் இன் நார்த் கரோலினா இங்கதான் இந்த போயட்ஸ் வந்து படிச்சிருக்கிறாங்க அண்ட் டீச் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் வந்து சார்ல்ஸ் ஓல்சன் அண்ட் ராபர்ட் க்ரீலி. கொஞ்சம் போயட்ஸ் இருக்காங்க. அவங்க ராபர்ட் டங்கன், எட் டோன், லாரி எய்க்னர், ஜோனத்தான் வில்லியம்ஸ். லாஸ்ட் மூமெண்ட் பீட் போயட்ஸ். இது 1950sல இருந்து 60sல ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. இது வந்து அமெரிக்கன் குரூப் ஆஃப் போயட்ஸ் தான் பீட் ஜென்ரேஷன்ல வந்து அசோசியேட் ஆயிருக்காங்க. அதில் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆலன் ஜின்ஸ்பர்க், ஜாக் கெரோக், வில்லியம் பரோ, டயானா டி பிரைமா, கேரி ஸ்னைடர், கிரிகரி கோர்சோ, லாரன்ஸ். பீட் ஜென்ரேஷன் போயட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ரிதம் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஜாஸ் மியூசிஷியன்ஸ் லைக் சார்லி பார்க்கர் அண்ட் மேக்ஸ் ரோக், மைல்ஸ் டேவிஸ் அண்ட் டிசி கில்ஸ்பை அண்ட் டிலோனியோஸ் மங்க். இது எல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் லிட்டரரி மூமெண்ட்ஸ். இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே குரோனாலஜிக்கல் ஆர்டர் படியும் கேட்கலாம் அல்லது இந்த மூமெண்ட்ஸ் விட்டஸ் பற்றியும் கேட்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.